சோமவார பிரதோஷம். சோம சூக்த பிரதக்ஷணம். அந்த முறையில் நம்ம சிவபெருமானின் நந்தீஸ்வர் பகவானியை வணங்கினோம்னா இந்த பிரதோஷ நாள் அன்று நம்மளுடைய எல்லா வித பிரச்சனைகளும் நீங்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம சிவபெருமானியை நந்தீஸ்வர் பகவானியை வணங்கிட்டு வலது பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக தட்சிணாமூர்த்தி சன்னதி வழியாக சண்டிகேஸ்வரர் சன்னதி வழியாக வலம் வரணுங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் வணங்கிட்டு அப்படியே திரும்பி எப்படி நம்ம வந்தோமோ அதே மாதிரி அதே வழியாக வந்து திரும்பவும் சிவபெருமானியும் நந்தி தேவரையும் வழிபடணும். அதுக்கு பிறகு வழக்கமான முறையில் பிரதட்சணம் செஞ்சு சாமிக்கு அபிஷேகம் செய்கிற நீர் வந்து வெளியில வர அந்த கோமுகம் வரை போயிட்டு அதை வந்து கடக்காம அதே வழியை திரும்பி அப்பிரதட்சகமாக வந்து சிவனையும் நந்தீஸ்வர பகவானையும் திரும்பவும் வழிபடணுங்க. இந்த மாதிரி நாம 3 முறை வலம் வந்தோம்னா பல 100 அஸ்வ தேவதைகள்